இன்றைக்கி நமக்கு 7வது நாள். என்றும் ஜெயம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நமக்கு எப்போதும் ஜெயம் உண்டாகும் என்பதை அவர் நமக்கு அருமையாக காட்டிக் கொண்டிருக்கிறார். அவருக்கே கனம் துதி மகிமையெல்லாம் உண்டாகட்டும். இந்த வசனங்கள் எல்லாம் கேட்கும்போது கட்டாயம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கைகொண்டு அதனுடைய பலன்களை பெற வேண்டும் என்ற எண்ணமும் ஆசையும் எப்போதும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன். ஏன்னா ஜெயம் எடுத்தவர்கள் எந்த பாதையில் சென்றார்களோ அந்த பாதையில் செல்லும் பொழுது அவர்களுக்கு ஜெயம் கொடுத்த அதே தேவன் எனக்கும் ஜெயம் தருவார். அதுதான் நம்முடைய உறுதியாக இருக்கணும். அதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கணும். நிச்சயமாக அந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். என்றும் ஜெயம் அப்படிங்கிறதுக்கு 10 நாளில் எல்லாத்தையும் சொல்லிட முடியுமான்னா அதெல்லாம் வாய்ப்புகளே கிடையாது. இருப்பினும் ஒரு சின்ன ஒரு பார்ட்டு நாம் தியானிக்க முடியும். நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூடந்து அருமையாக நம்மை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசித்தது போல நீதிமொழிகளில் என்ன படித்தோம்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31வது வசனம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அதில் ரொம்ப முக்கியமாக தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபாரத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. அல்லேலூயா. தானியேல் கொண்டு போகப்பட்டது, அடிமையாக கொண்டு போகப்பட்டார். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டார். அவர் ஒரு ராஜாவுடைய சமூகத்தில் நிற்கத்தக்க தகுதியுள்ளவராக, சரீரத்திலையும் அறிவிலையும் எல்லாவற்றிலும் சிறந்தவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டார். ரொம்ப அழகாக அவருடைய காலங்களிலே தான் அடிமையின்றி இல்லாதபடிக்கு மிகவும் சுதந்திரவாளியாகவும், இவர் சொல்லுவதை செய்யத்தக்க அளவிற்கு, ஒரு வீட்டில் செய்கிறதில்லை, ஒரு ராஜ்யத்திலே செய்யத்தக்க அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல தேவனுடைய மனிதனாக அவர் வாழ்ந்தார். ஆகவே தான் அந்த வரலாற்றை நாம் என்றும் ஜெயம் என்கிற இந்த தியான பகுதியிலிருந்து நாம் அதை தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை மிகவும் அற்புதமாக நடத்துகிற ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்மோடு கொண்டு சிறப்பாக நம்மை நடத்துகிறார். இப்பொழுதும் கூட தானியேலின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதில் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு சம்பவம் இருக்கின்றன. வாசிங்க தொடர்ந்து 1வது வசனத்திலிருந்து வாசிங்க சீக்கிரமா. நேபுகாத்நேச்சார் இப்பொழுது ராஜாவாக இருக்கிறார். அது 2ஆம் வருஷம். சொப்பனத்தை கண்டார். ஒரு கனவு கண்டதுனால ஒரே கலக்கம். யார் கனவு கண்டது? ஒரு ராஜா கனவு காணுகிறார். கனவினால் என்ன உண்டாகுது? ஒரு பெரிய கலக்கம் உண்டாகுது. உங்களுக்கெல்லாம் எப்பயாவது கனவு ரொம்ப பயந்துருக்கீங்களா? கனவு எப்பயாவது பயந்துருக்கீங்களான்னு சில பேர்லாம் ஆச்சரியமாக சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கனவுன்னா என்னங்க, எனக்கெல்லாம் கனவே வந்ததில்லைங்க அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, உங்களில் யாருக்காவது கனவு வராதவங்க யாராவது இருக்கீங்களா? சரி, கனவு கண்டவங்க மட்டும் கேதுக்குங்க. நான்லாம் கனவு கண்டிருக்கிறேன். கனவுன்னா என்னன்னு தெரியுமா? கனவுன்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா? சீக்கிரம் சொல்லுங்கள். தெரிஞ்சால் சந்தோஷம், தெரியலன்னா சொல்ல போகிறேன். நாம் தூங்கும்போது நம்முடைய இயல்பான வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருப்போமோ அது பூரா அப்படியே நடக்கும். அதில் நீங்களும் இருப்பீங்க.
நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருப்பீங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல அந்த நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் கனவுன்னு சொல்லக்கூடியது. அது தூங்குகிற நேரத்தில் பார்க்குறது கனவு. நல்லா கவனிங்க. அந்த கனவு ராஜாவை என்ன செஞ்சுதாமா? கலங்கினாராம். ராஜா ரொம்ப கலக்கம் அடைஞ்சிட்டார். ஏன்னா அவ்வளோ பயங்கரமான ஒரு கனவு. சரி, வாசிங்க சீக்கிரமா. நல்லா கவனிங்க. இந்த ராஜா என்ன பண்ணுறார்? வித்தியாசமான முறையில் இந்த சொப்பனத்தை தனக்கு சொல்லணும். அதாவது தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு தான் கனவு தான் பார்த்துட்டார. அதை என்ன திரும்ப சொல்கிறது? ஏன்னு பாருங்கள், கீழே சீக்கிரமாக வாசிங்க. சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தையரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ராஜா அவர்களை அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று ஆவி கலங்கியிருந்தது என்றான். அப்பொழுது கல்தையர் ராஜாவை நோக்கி, ராஜாவை என்றும் வாழ்க, சொப்பனத்தை பொதுவாகவே என்னென்னா, ஒரு சொப்பனம் கண்டா அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லலாம். ஆனால் என்ன செஞ்சாகணும்? என்ன கனவு, என்ன சொப்பனம் கண்டிங்கிறத சொல்லணும். அப்போ தான் என்ன செய்ய முடியும்? அதை சொல்ல முடியும். ஆனால் இவர் என்ன வித்தியாசமாக பண்ணுறாருன்னா, ராஜா கல்தேருக்கு பிரயோத்திரமாக என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், ராஜாவாகிய என்னுடைய தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள். உங்கள் வீடுகள் நீங்க எனக்கு சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும், இல்லைன்னா வெட்டிடுவேன்ட்டார். என்ன பண்ணுறது? எப்படி சொப்பனத்தை போய் சொல்ல முடியும்? சரி, வாசிங்க. சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களாயில் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். சொப்பனத்தையும் அதோட அர்த்தத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நிறைய பரிசு பொருட்களை, வெகுமானங்களை நீங்கள் வாங்க முடியும்னு சொல்கிறாரு. ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள் என்றான். இப்போ என்ன நடக்குதுன்னா, சொல்லுங்கன்னு சொன்னோன்னே யார் கூப்பிட்டுருக்காரு ராஜா? கூப்பிட்டுருக்கிறது யாரார? ஜோசியர், சூனியக்காரர், கல்தையர். இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்றாரு. எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனால் யாராலையும் சொல்ல முடியல. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பதில் ஒன்று இருந்துச்சு. இதை யார் சொல்ல முடியுங்கிறத சொல்கிறாங்க பாருங்க. அவர்கள் மறுபடியும் 11வது வசனத்தை வாசிங்க. 11வது வசனம். ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. ராஜா கேட்கறது ரொம்ப அருமையான காரியம்தான். மாம்சமா இருக்கிறவர்களுடைய வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய, மாம்சமா இருக்கிற மனுஷர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய, ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர், ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்க ஒருத்தரும் இல்லைன்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் சொல்ல முடியாது ராஜாவே. இது என்ன, இப்படியெல்லாம் நடக்குமா? நீங்கள் கேட்குறது நல்ல காரியம்தான், ஆனால் இதை என்ன செய்ய முடியாது, இப்படியெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இது நிமித்தம் ராஜா மகா கோபம் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். இதுதான் முக்கியமான விஷயம். அப்போன்னா ஆர்டர் போட்டார். இந்த மாதிரி பதில் சொன்னோன்னா ஆர்டர் போட்டார். என்னது? எல்லாத்தையும் போடுறான்ட்டார். என்ன நடக்குது அடுத்து? ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். யாரை தேடுறாங்க இப்போ? தானியேலையும் ஃப்ரெண்டையும் தேடுறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. நம்முடைய நண்பர்கள் யாருன்னு நம்ம பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். வாலிபர்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடியது. அன்பு சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாருக்குமே சொல்லக்கூடியது தான். இருப்பினும் இவர்களுக்கு விசேஷமாய் சொல்லணும். சிலர்லாம் ஃப்ரெண்டு பைத்தியம் இருப்பாங்க. ஃப்ரெண்டு பைத்தியம். அவன் எங்கே போனாலும் போகிறது, அந்த பிள்ளை எங்கே போனாலும் போகிறது. முன்னாடியெல்லாம் பையனுங்களோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க, பிள்ளைங்களோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இப்போ எல்லாம் பையனுங்க பிள்ளைங்களோடையும், பிள்ளைங்க பையனுங்களோடையும் ஃப்ரெண்டாக இருக்காங்க. இயல்பாகவே சொல்கிறாங்க, இது யார்? இது என்னோட ஃப்ரெண்டு அப்படின்றாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னே தெரியல. நம்ம வாழ்ந்த காலத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் இப்போல்லாம் அது சர்வசாதாரணமாக போகுது. அதுவும் காலேஜில் பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் ஒரு புள்ள ஃப்ரெண்டோட இல்லைன்னா கேவலமாக பேசுவாங்களாம். ஒரு புள்ள ஒரு பையனோட ஃப்ரெண்டாக இல்லைன்னா கேவலமாக பேசுகிறாங்களாம். கேள்விப்பட்டிருக்கிறோம். எதுக்காக நான் இதை உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, தானியேலுக்கும் ஃப்ரெண்ட் இருந்தாங்க.
தானியேலுக்கும் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அருமையானவங்க. அதெல்லாம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். என்ன நடந்துச்சு? தானியேலையும் தேடினாங்க, தானியேலுடைய நண்பர்களையும் தேடினாங்க. வாசிங்க. பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடே. இப்போ கவனிங்க, அதுக்குன்னு ஒரு லீடர் வச்சுருந்தாங்களா? அந்த லீடர்கிட்ட தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி. நல்லா கவனிங்க, ராஜாவோடைய உத்தரவுக்கு மேலே வேற ஏதாவது இருக்கா? ராஜாவுடைய உத்தரவுக்கு மேலே வேற ஏதாவது இருக்குமான்ற? நாட்டில் ஒரு உத்தரவு போட்டாங்க, அந்த உத்தரவுக்கு மீறி ஏதாவது இருக்குமா? சும்மா சாதாரணமான விஷயம் சொன்னாங்க. என்ன? அனைவரும் மாஸ்க் அணிந்து வர வேண்டும் அப்படி சொன்னாங்க. அப்போ மாஸ்க் அணியாமல் போனால் போலீஸ் பிடிக்குது, சாதாரணமான விஷயம். அப்போது ஒரு அரசு என்ன ஆணை பிறப்பிக்கிறதோ அந்த ஆணைக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அதிகாரத்தை உடைய ராஜா உத்தரவிட்டார். ஞானிகள், அந்த கல்தேயர், ஜோசியர் எல்லாத்தையும் என்ன செய் போடுறான்ட்டான். இப்போ அவனோட தலைவங்கிட்டே தானியேல் போகிறார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, ஜெயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறவர்களாய் இருந்தீர்கள் என்றால் உங்களை அழிக்கும் சக்திகளோடு கூட நேரடியாக நிற்பீர்கள். அவர்களால் உங்களை தொடக்கூட முடியாது. இங்கே என்னன்னு சொல்லி வச்சிருக்குது? தானியேல் யாரோட? அரியோகோடே. அவன் தான், அரியோக தான் அந்த இதை பண்ணுறது. அந்த அரியோகோடே தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசினான். அப்போது ராஜாவுடைய உத்தரவு கூட இந்த யோசனைக்கும் புத்திக்கும் முன்னாடி எட்டி நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கம் உங்க மேலே இருந்துச்சுன்னா, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இந்த தானியேலுக்கு இந்த இரக்கம் கிடைச்சிருக்கு? இந்த இரக்கம் தயவு தானியேலுக்கு ஏன் கிடைச்சது? நேற்று தியானிச்சமே, இருதயத்தில் தீர்மானம் பண்ணி என்ன தீர்மானம் பண்றாங்க? தீட்டானது ஒன்றை புசிக்க. ராஜாவுடைய போஜனத்தினாலும் பானத்தினாலும் தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான். அப்படி தீர்மானம் பண்ணப்பட்டு தேவனுக்கு பிரியமாக தான் நான் வாழ்வேன் என்ற வைராக்கியமா இருக்கக்கூடியவர்களை எதுவுமே தொட முடியாதுங்க. அதை தான் இங்கே கரெக்டாக ப்ரூஃப் ஆகுது பாருங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் விரும்பாத எதையும் நான் செய்ய மாட்டேன்னு தீர்மானத்தோடு இருக்கிறவங்களை எதுவும் பண்ண முடியாது. இப்போ போய் யார் கொல்ல சொன்னாங்களோ, யார் கொல்ல சொல்கிறது? ராஜா கொல்ல சொல்லியிருக்காரு. அந்த கொல்லக்கூடிய கூட்டத்தினுடைய தலைவனிடத்திலே போய் பேசுகிறான். எப்படி பேசுகிறார்? புத்தியும் தானியேலோ யோசனையும் புத்தியுமாய் பேசி, யோசனையும் புத்தியுமாய் பேசினார். இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரியோகனிடத்தில் கேட்டான். அப்பொழுது ஆரியோகு தானியேலுக்கு காரியத்தை அறிவித்தான். தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். என்னவா? கால அவகாசம் வேணும். சொல்றதுக்கு எனக்கு என்ன வேணும்? கால அவகாசம் வேணும். அதுதான் தவணை கேட்கறது. அப்போ கால அவகாசத்தை அங்கே கேட்குறாங்க. அப்போ என்ன நடக்குது? அது கிடைச்சதா கிடைக்கலையா? அது இங்கே எழுதப்படலை. ஆனால் வசனம் சொல்கிறத பாருங்க. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரி என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தார். சரி, கவனிங்க. கர்த்தர் நல்லவர். இப்போதான் ஃப்ரெண்டு. எப்போ ஃப்ரெண்டு? ஒரு இக்கட்டான சூழ்நிலை. நீங்கள் நல்லா கவனிச்சுங்க. சாக வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சுங்க. கட்டாயம் தானியேலையும் இந்த அனனியா, மீசாவேல், அசரியா என்கிற 3 பேரையும் 4 பேரையும் கட்டாயம் என்ன செஞ்சிருவாங்க? கொலை பண்ணிடுவாங்க. அப்படி கொலை பண்ணிடுவாங்கங்கிற காலகட்டத்தில், அந்த மாதிரியான சமயத்தில், நேரத்தில் இப்போ அந்த கொலை செய்யக்கூடிய கூட்டத்தின் தலைவனிடத்திலேயே தானியேல் போய் பேசுகிறார், தவணை கேட்கிறார். அதன் பிறகு தானியேலும்
நண்பர்களும் என்ன பண்ணுறாங்க? பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அனனியா, மிசாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். அப்போ இந்த காரியத்தை சொன்னால் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? கட்டாயம் என்ன செய்யணும்? தேவனிடத்தில் கேட்டிருக்கணும். அப்போது ராக்காலத்தில் ஆண்டவர் என்ன பண்றார்? ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுங்க. ரொம்ப அழகா அந்த அதிகாரத்தில் அப்படி சொல்லி இதை ராஜாவுக்கு கிட்ட போறார். வாசிங்க, அந்த ஏரியா வாசிங்க. ராஜா கிட்ட போய் பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 36வது வசனம். சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். ராஜாவே, நீர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமை அருளினார். சகல இடமொழியில் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகள் எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே, உமக்கு பிறகே உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பின்பு பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும். வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். 4வது ராஜ்யம் இரும்பை போல உயரமாக இருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்னாபின்னமாக்குறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகள் எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாதங்களும் கால்விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமா இருக்க நீர் கண்டீரே. சரி, ஓகே. இதை முழுசுமா படிச்சோம்னா அது போயிட்டே இருக்கும். 45வது வசனத்துக்கு வாங்க. இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். லேலுயா. இதுவா இருக்கலாம், அதுவா இருக்கலாம், இதுவா ராஜாவே அப்படின்லாம் கேட்கல. சொப்பனம் என்னது? நிச்சயம். அதன் அர்த்தம் சத்தியம். ஒரே போடு. லேலுயா. எதனால இது கிடைச்சது? ராஜாவை தானியேலுக்கு எப்படி கிடைச்சது? தானியேலுக்கு இந்த சொப்பனமும் அதனுடைய அர்த்தமும் எப்படி கிடைச்சது? தேவனை நோக்கி நண்பர்களோடு சேர்ந்து ஜெபம் செய்த காரணத்தினால் இது கிடைச்சது. ஆமாம். அதை நீங்கள் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சொல்லுங்கள், நமக்கு ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸ் மிக மிக அவசியம். ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் அது என்ன ஃப்ரெண்டாக இருக்கணும்? நல்ல ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்க ஃப்ரெண்டாக அவங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை மிகவும் அற்புதமாக, சிறப்பாக, மகிமையாக இருக்கும். இதை நீங்கள் நல்ல மனசில் வச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர் யாருன்னு பாருங்கள். ஒருவேளை ரட்சிக்கப்படாத நண்பர்கள் இருக்கக்கூடாதான்னா இருக்கலாம். அவன் ஒன்று பரிசுத்தமாக நீதியாக வாழக்கூடியவனாக இருக்கணும். ஒன்று, ஆண்டவர் அறியல்னாலும் பரவாயில்ல. ரெண்டாவது, நீங்கள் செய்யக்கூடியது சரியானது தான் அப்படின்னு மதிக்கக்கூடியவனாக இருக்கணும். இல்லை அவன் ரொம்ப மோசமானவன், அப்படி இப்படி இருக்கிறவன் பரவாயில்ல, அவனோட இணைஞ்சு நண்பனாக இருக்கலாம். ஆனால் நிச்சயம் உங்கள் வார்த்தை கேட்டு அவன் ஆண்டவருக்குள்ளே என்ன செய்தே ஆக வேண்டும், வந்தே ஆக வேண்டும். அதற்காக வேணால் நீங்கள் நட்பாக இருக்கலாமே தவிர, மற்றபடி இதுபோல் இக்கட்டான சூழ்நிலைகளிலே நமக்கு யார் கை கொடுக்க துணையாக இருக்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய நண்பர்கள் தான் அப்படி இருக்க வேண்டும். இதை நம்ம ஏற்படுத்தி ஆகணும். நட்பு வட்டாரங்களை நாம் உருவாக்கி ஆக வேண்டும். அப்படி இல்லைன்னா அது நமக்கு இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் கைவிடப்பட்டவர்களைப் போல நாம் காணப்பட வேண்டிய அவசியம் இருக்கும். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் அதாவது தானியேல் நண்பர்களை அழைத்து அப்படி அற்புதமாக ஆண்டவர் நோக்கி பார்த்ததுனால ஆண்டவர் இவைகளெல்லாம் வெளிப்படுத்தி காண்பித்தார். என்ன நடந்துச்சு சீக்கிரமாக வாசிக்கலாம். 46. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் மூங்குப்புற விழுந்து என்னவா ஆண்டவர் நம்மளோட இருந்தா ஜெயம் நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் ராஜாவானாலும் சரி என்ன செய்வாங்க? முகங்குப்புற விழுந்து ஜெயம் பெற்றவனுக்கு முன்பாக முகங்குப்புற விழுவார்கள். எவ்வளவு அற்புதமான விஷயம், நல்லா கவனிச்சு பாருங்க. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். யாருக்கு? தானியேல். என்ன பண்றாங்க? காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். என்னன்னு புரியுதா? எதுக்கு செய்வாங்க அப்படி?
சிலைக்கு செய்வாங்க. சாமின்னு கும்பிட்றது ஏதோ அதுக்கு செலுத்துவாங்க. இப்போ அந்த சாமியே முன்னாடி நிற்கிது. எது அந்த சாமி? தானியேல் தான் சாமி. யாருக்கு? தானியேலை அடிமையாக கொண்டு வந்து இப்பொழுது தன்னுடைய தேசத்திலே ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வச்சு பயனடையக்கூடிய ஒரு ராஜா இப்பொழுது சாமியாக நினைச்சார். எதை சாமியாக நினைச்சார் தானியேல். எதென்ன தானியேலை நல்லா இங்கே கவனிங்க. வசனத்தை கேட்டு வாயை திறந்து பதில் சொல்லணும். ஆமாம், வசனத்தை கேட்டு வாயை திறந்து பதில் சொல்லணும். அப்போ தான் உள்ளே ஏதாவது போகுதுன்னா போகுதா போகலையான்னு அர்த்தம். உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். ஒரு ஆசிரியர் வகுப்பு எடுத்துகிட்டு இருந்தாராம். வகுப்பினுடைய முடிவு நேரத்தில் எல்லாம் உள்ளே போச்சா அப்படின்னு கேட்டாராம். ஒருத்தன் மட்டும் சொன்னானா, இன்னும் என்னை மட்டும் போகல, வாள் மட்டும் இன்னும் போகலை அப்படின்னானா. இப்போ என்னடான்னு பார்த்தா இந்த வகுப்பினுடைய தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் மேலே எலி ஓடிட்டு இருந்திருக்கு. அந்த எலி வகுப்பு முடியும் போது வெளியில் போயிடுச்சு. இப்போ எது மட்டும் தொங்கிட்டு இருக்காமா? வாள் மட்டும் இன்னும் உள்ளே போகலன்னா எப்படி பார்த்துக்குங்க. நல்லா இங்கே கவனிங்க. யார் காலில் போய் ராஜா விழுந்தாரு? தானியேலுடைய காலில் விழுந்தாரு. அப்படின்னா இந்த ராஜாவுக்கு, நாட்டை ஆளுகிற ராஜாவுக்கு சாமி யாருங்க? கடவுள் யாரு? அவ்வளோதான். சொப்பனத்தையும் சொல்லிட்டாரு, அர்த்தத்தையும் சொல்லிட்டாரு. அது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஆகவே ராஜா முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தவும் தூபங்காட்டவும் கட்டளையிட்டான். காணிக்கையெல்லாம் வச்சுட்டு தூபம் காட்டுறான். யாருக்கு? அதை இன்னொரு மாதிரி சொன்னா எப்படி சொல்லணும்? பூஜை. ஜெயம் பெற்றவன் மற்றவனுக்கு கடவுளாக காட்சி அளிப்பான். இப்ப தானியேலை பத்தி என்ன படிச்சிருக்கோம்? நேற்றுக்கு என்ன படிச்சோம்? ராஜாவனுடைய போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன்னுடைய இருதயத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார்? தீர்மானம் பண்ணி இருந்தார். இப்பொழுது நெருக்கடி வந்த பொழுது என்ன பண்ணுகிற பழக்கத்தை உடையவராக இருந்தார்? ஆவிக்குரிய நண்பர்களை தேடுகிறவனாக இருந்தார். ஆவிக்குரிய நண்பர்களோடு இணைந்தவர்கள் என்ன செய்தார்கள்? ஜெபம் செய்கிறவர்களாக இருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு ஜெயம் கிடைச்சது. இப்ப நம்ம இருதயத்தில் தீர்மானம் இருக்கா? நமக்கு ஆவிக்குரிய நண்பர்கள் உண்டா? அப்படிப்பட்டவர்களோடு இணைந்து ஜெபம் பண்ணக்கூடிய பழக்கம் உண்டா? ரொம்ப முக்கியம். தனியாக ஆண்டவரோடு இருக்கிறது அவசியம்தான். இணைந்த ஆண்டவரோடு இருக்கிறதும் அவசியம்தான். குடும்பமாய் ஆண்டவரோடு இருப்பதும் அவசியம்தான். சபையாய் ஆண்டவரோடு கூட இருப்பதும் அவசியம்தான். எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு முறை சொல்லலாம். இன்னொரு முறை. கர்த்தர் நல்லவர். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது நன்றாய் கவனியுங்கள். வாசிக்கலாம். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே, மெய்யாய் உங்கள் தேவனே, தேவர்களுக்கு தேவனும் தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும். என்ன பாருங்க. நான் இது வரைக்கும் என் சாமியை கும்பிட்டு இருக்கிறேன். இப்ப சாமிக்கெல்லாம் சாமி நீதான்டா. ஹல்லேலூயா. ஜெயம் பெற்றவன் தான் மற்றவர்களுக்கு என்னவாக இருக்க முடியும்? மேன்மை உள்ளவனாக இருக்க முடியும். தேவர்களுக்கெல்லாம் யாராமா? தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும். ராஜாக்களுக்கெல்லாம் ஆண்டவர். நாம சொல்லல, நம்மள ஆள்றவன் சொல்றான். ஹல்லேலூயா. நம்மள ஆளக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள். ராஜாக்களுக்கெல்லாம் நீங்க உங்க தேவன் யாரு? ஆண்டவர். மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி. இப்ப பாருங்க, ஜெயம் எப்ப கிடைக்குதோ அப்பையில இருந்து ஜெயம் பெற்றவன் அடுத்து என்ன செய்யப்படுவான்? பெரியவன், உயர்த்தப்படுவான், மேன்மையாக்கப்படுவான்.
தானியேலுடைய வாழ்க்கையில நீங்க கவனிச்சு பாருங்க. பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதும் அதிபதியாகவும், நல்லா கவனிங்க, முழுதுக்கும் அதிபதியாகவும், பாபிலோனில் உள்ள சகல ஞானிகள் மேலும் பிரதான அதிகாரியாகவும், அதாவது ஞானிகளின் மேலும் தேசம் முழுக்க, மறுபடியும் ஒரு முறை அதை வாசிக்கலாம், அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும், அடுத்து பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். ஹல்லேலூயா. தன்னுடைய தேசத்தினுடைய மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாக இருந்தார். என்ன ஒரு அற்புதமான விஷயம், நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ என்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். இப்ப பாத்துங்க, ஜெபம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருமே என்னவா மாறுறாங்க? ஜெயம் பெறுகிறவர்களாக மாறுறாங்க. இதுவரைக்கும் தானியேலுடைய நண்பர்கள் எங்கே இருந்தாங்க தெரியாது. ஆனால் இப்பொழுது எங்கே இருக்கிறாங்க? அந்த தேசத்தினுடைய முக்கியமான அதிகாரிகளாக இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலுமண்டபத்தில் இருந்தான். உங்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? எப்பொழுதும் ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய காரியத்திலே நாம் தீட்டுப்பட்டு விடாதபடிக்கு மனதிலே தீர்மானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி மனதிலே தீர்மானம் பண்ணுகிறவர்களாக நாம் இருப்போம் என்றால், நிச்சயமாக சொல்கிறேன், ராஜாவுக்கே என்னவாக மாற வேண்டியதாக இருக்கும். கடவுளை போல. ஏன்னா கடவுளுடைய காலில் விழுந்து கும்பிட்றதும், காணிக்கையை செலுத்துறதும், அடுத்து தூபம் காட்டுறதும் நடந்துச்சு. ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேலின் தேவன் தான் நம்முடைய தேவன். நல்ல வாய்க்கு ருசியாக போட்டு சாப்பிட்டு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு போட்டு சாப்பிடக்கூடாது. ஏன்னா தானியேல் எப்படிப்பட்டவராக இருந்தாருங்க? என்ன சாப்பாடு சாப்பிட்றவராக இருந்தார்? பருப்பு, மரக்கறி போன்றவைகளை சாப்பிடுகிறவராக இருந்தார். ஆக அவர் என்னவா இருக்கலை, எதை கிடைச்சாலும் பரவாயில்லன்னு பூந்து விளாசுகிறவராக இருக்கலை. நல்ல அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய உணவு முறைகள் கூட நமக்கு மிக மிக அவசியமானது. உணவு முறையும் சரியானதாக காணப்பட வேண்டும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. சீக்கிரமாக இப்பொழுது 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுங்க. அடுத்த ஒரு சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அங்கே நடக்கிற விஷயம் என்ன? நல்லா பாருங்கள். நீங்கள் சரியாக கர்த்தருக்குள்ள வைராக்கியமாக இருக்கிறவர்களாக இருந்தால் உங்களுடைய ஆவிக்குரிய நண்பர்களும் எப்படிப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க? உங்களைப் போல தான் இருப்பார்கள். அப்படி தானே? நிறைய நீங்கள் சர்ச்சிலேயே இருக்கிறவராக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டு எங்கே தான் இருப்பாங்க? சர்ச்சில் உங்களோட தான் இருப்பாங்க. ஆண்டவருடைய காரியத்தில் ஈடுபாடாக இருக்கிறவங்களா நீங்கள் இருந்தால் உங்களை சார்ந்த அந்த நண்பர்களும் எப்படி தான் இருப்பாங்க? ஆவிக்குரிய காரியத்தில் உங்களோட கூட இணைஞ்சு செல்லக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. இங்கே ஒரு சம்பவத்தை பாருங்க. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து. எவ்வளோ உயரங்க? 60 முழ உயரமும் 6 அகலம். ஒரு முழம் அப்படின்னா எவ்வளோ பெருசாக இருக்கும்? இப்போ நம்ம வைக்கிற மாதிரி முழம்லாம் இருக்காது. கட்டாயம் நம்மளோட என்ன செய்யும்? அவங்களுக்கு கூட இருந்திருக்கலாம். ஒரு 1.5 முழம் வச்சுக்கோங்க. 1.5 முழம் × 60 எவ்வளோ வருதுங்க? சுமார் 90 அடி உயரம். எவ்வளோ உயரங்க? 90 அடி உயரம். 90 அடி உயரத்தில் ஒரு சிலையை நிறுத்தி, என்ன ஆச்சரியமான விஷயம், 90 முழ உயரத்தில் சிலையை நிறுவி
பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூதியில் நிறுத்தினான். சமபகுதியில் வச்சாங்க. பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும். சரி, இப்போ நான் சொல்ற விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க. எல்லாரையும் கொண்டாந்து அந்த சமபூமியில நிறுத்தி இந்த வாத்தியங்கள் வாசிக்கும் பொழுது கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்? தொழுது கொள்ள. எல்லாரும் ராஜா நிறுத்தின பொற்சிலையை வணங்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வாசிங்க 12வது வசனம், 11வது வசனம் வாசிங்க. 11வது வசனம். எவனாகிலும் தாழ விழுந்து அணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. இப்ப என்ன, யாராவது அப்படி பணிந்து கொள்ளலைன்னா அவங்கள நெருப்பு வச்சு நல்ல சூளையை எரிய வச்சுட்டு இருக்காங்க, அதில் தூக்கி போட்டுருவாங்க. எவ்வளோ குடும்பம் பாருங்க. இவங்க சொல்கிற சாமியை, இவங்க நிறுத்தி இருக்கிற பொற்சலையை வனங்களைன்னா நெருப்பில் தூக்கி போட்டுருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை அங்கே காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். என்ன நடந்துச்சு? அடுத்த வசனம். பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேசா ஆபேத்நேகோ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகி உம்மை மதிக்கவில்லை. எதனால மதிக்கலன்னு சொல்றாங்க? நீர் நிறுத்தி இருக்கிற பொற்சலையை இவர்கள் வணங்காத காரணத்தினால், ராஜா சொன்னதன்படி வணங்காத காரணத்தினால் ராஜாவை இவர்கள் என்ன செய்யவில்லை என்று கூறுகிறார்கள். மதிக்கவில்லைன்னு சொன்னாங்க. உடனே என்னாச்சு? அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலைகளை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும். அதுவும் என்ன கோபம் வந்துச்சு? உக்கிர கோபம் வந்துச்சு. சாத்ராக்கு மேசா ஆபேத்நேகோவை அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ரா மேசா ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காலம் நாகசுரம் கிண்ணறம் வீணை சுரமண்டலம். ஒரு சான்ஸ் மறுபடியும் கொடுக்குறாங்க. ஏன்பா அந்த சான்ஸ் கொடுக்குறாங்க? தானியேலுடைய ஃப்ரெண்டு. இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது அப்படி சொல்லப்படுகிறது, அவ்வளோதான் சொல்லுவேன். நிறுத்தி இருக்கிற சிலை யாரோட சிலைன்னு சொல்கிறாங்கன்னா தானியேலுடைய சிலைன்னு சொல்கிறாங்க. அப்படி எப்படி அது நடக்கும்? ஏன்னா இங்கே யாரும் இல்லை, வணங்குறதுல யார் இல்லை? தானியேல் இல்லை. அப்போ அதனால தான் நான் நிறுத்தியிருக்கிற பொற்சிலை, அதை இல்லாமல் என்னுடைய தேவர்களை நீங்கள் என்ன செய்யலை? வணங்கலை. அப்படின்னா தானியேல் இதை பார்த்துக்கிட்டு இருந்தாரா? அதை எப்படி அவர் தடுக்கலை? அப்படியெல்லாம் நமக்கு நினைவு வரும். ஏற்கனவே தானியேலை என்ன தான் வச்சாங்க? எப்படி தான் வச்சாங்க? தானியேலுக்கு முன்னாடி கொண்டு போய் காணிக்கைகளை வச்சாங்க, தூபம் காட்டினாங்க. அப்போ அடையாளமாக என்ன தான் வைக்கணும்? அடுத்து சிலை தான் வைக்கணும். அப்படி தான் வச்சுருப்பாங்கன்னு யூகிக்கப்படுது. சரி, அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்டோட சிலை தானே, மகிழ்ச்சியை நாடே யாரோட சிலையை வணங்குது? ஃப்ரெண்டோட சிலை. யாரோட சிலைங்க? தானியேல் தன்னுடைய ஃப்ரெண்டோட சிலையை எல்லாரும் வணங்குறாங்க, நாமளும் வணங்குவோம். யார் அவர்? நம்முடைய நண்பர் தானே, ஆவிக்குரிய நண்பர் தானே அப்படின்னு நினைக்கலாம். அப்படி நினைக்கல. ஏன்னா அவங்க உயிர் மூச்சே ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. சரி, இப்போ என்ன நடக்குது? நான் மறுபடியும் உனக்கு வாசிக்க சொல்கிறேன். ஸ்பெஷலுங்க. என்ன ஸ்பெஷலு? ஜெயம் பெறுகிறவனுக்கு வரக்கூடிய ஆபத்து கூட ஸ்பெஷலாக தான் வரும். எல்லாருக்கும் போல இல்லை. மறுபடியும் வாசிக்க சொன்னாங்க, வாசித்தாங்க. வாசிக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் நீங்கள் செய்யலையா சொல்லி கேட்டப்போ இவங்க சொன்னாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. ரொம்ப 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 சாத்ராக் மேசா ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, ராஜாவை பார்த்து சொன்னாங்க, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. யாரை பார்த்து சொல்றாங்க? ராஜாவை. ராஜாவை பார்த்து, உங்களுக்கிட்ட இதை குறித்து
உத்தரவு சொல்ல எங்களுக்கு என்ன இல்ல? அவசியம் இல்லை. அவசியம் இல்லையா? அடுத்து, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் அவர் எங்களை விடுவிக்காமற் போனாலும் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நாங்க என்ன செய்ய மாட்டோம்? உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்ய மாட்டோம். நீர் நிறுத்தின பொருட்சலையை பணிந்து கொள்ளும் பொருட்சலையை வணங்க மாட்டோம் என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. நல்லா கை கொட்டுங்க உற்சாகம். நம்ம தான் மாமா வீட்டில் காது குத்துனா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் படுத்துடுறோமே. இங்கே கல்யாணம்னா ஆள் காணாமலே போயிடுறோமே. கல்யாண வீட்டுக்காரனே என்னடா இத்தனை நாள் கடந்துக்கிட்டு இப்படி நம்மளை போட்டு ஆட்டி படைக்கிறாங்க, போய் தொலைய வேண்டியதானேன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அங்கேயே போய் செட்டில் ஆயிடுறோமே. ஆனால் இங்கே என்னங்க, ராஜா கிட்ட சவால் விட்டு பேசுகிறாருங்க. ராஜா கிட்ட என்ன சொல்கிறாருங்க? நாங்கள் இதை பற்றி உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ ராஜாவுக்கு என்ன ஆயிருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் என்ன வந்துருச்சுங்க? ஒரே நேரத்தில் போடுங்கடா அவங்கள அப்படி சொல்லியிருக்கலாம். கடும் கோபம் வந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவருடைய முகம் வேறுபட்டது. சூளையை கொண்டிருக்கிற சூளைய 7 மடங்கு அதிகமாக சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து, இருக்கிற நெருப்பு கதகதகதன் இருக்கு. இப்போ 7 மடங்கு என்ன செய்யறாங்க? அதிகமாக்குறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்க எல்லாருக்கும் அன்பாய் சொல்கிறேன், இவங்க ஏற்கனவே இருதயத்தில் என்ன பண்ணி வச்சிருக்கிறவங்க? வெரி குட். என்ன பண்ணி வச்சிருக்கிறவங்க? தீர்மானம். அப்போ இந்த தீர்மானத்துக்கு எதிராக இருக்கக்கூடியது ராஜாவானாலும் சரி, அவர்களுக்கும் எதிராக நின்று பேசுவோமே தவிர, எதிராக நின்று தேவனுக்கென்று சாட்சியாய் நிற்போமே தவிர, ராஜாவாக இருக்கிற காரணத்தினால் நாங்கள் அதை அப்படியே என்ன செய்ய மாட்டோம்? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுதான் அவங்க முடிவு. இப்படிப்பட்ட உறுதியான தீர்மானம் நம்முடைய இருதயத்தில் உண்டா? எப்பவும் நம்முடைய காரியம் என்னவாகவே இருக்கும்? வெரி குட். எப்பவும் என்னவா இருக்கும்? ஜெயமாக இருக்கும். எப்பவும் என்னவா இருக்கும்? ஜெயமாகவே இருக்கும். ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஜெயமாகவே இருக்கக்கூடிய அளவுக்கு நாம் இருக்கணும்னா நம்முடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட தீர்மானம் இருக்க வேண்டும். அப்படி உறுதியாய் செயல்பட வேண்டும். ராஜாவானாலும் சரி, அந்த வைராக்கியம் நமக்கு இருக்கணும். நான் உங்களுக்கு அன்பா சொல்கிறேன், அந்த உறுதியை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். என்றும் ஜெயம்னு நான் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, இப்படிப்பட்ட தீர்மானங்கள் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காலத்திலேயும் ஒன்று தான் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும், ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியில் 7 மடங்கு அதிகமாக்குனாங்க. 7 மடங்கு அதிகமாக்கி இவங்களை 3 பேர்த்த கட்டி தன்னுடைய இராணுவத்தில் இருக்கிற பலசாலிகளை அழைச்சி இவங்களை தூக்கி உள்ளே போடுங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் தூக்கிக்கிட்டு போனாங்க. ராஜாவின் உத்தரவு மிகவும் கடுமையாக இருந்த காரணத்தினால் சூளைக்குள்ளே தூக்கி வீசிட்டாங்க. ஆனால் தூக்கிக்கிட்டு போய் போனவங்க எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? சுருண்டு விழுந்தார்கள். எல்லாரும் செத்து போனார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சூளைக்குள்ளே தூக்கி வீசப்பட்டதான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அனனியா, மீசாவேல், அசரியா 3 பேரும் கயிறெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்களே, 3 பேரும் அந்த அக்கினிக்கு உள்ளார கூட ஒருத்தரும் சேர்ந்து 4 பேர் சுற்றி வர்றாங்க. என் ஆண்டவர் தப்புவிக்க வல்லவர். அவர் தப்பு வைக்காமல் போனாலும் அவரே நீர் நிறுத்தி இருக்கிற உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்ய மாட்டேன், நீர் நிறுத்தி இருக்கிற பொருட்களை என்ன செய்ய மாட்டேன், பணிந்து கொள்வதும் இல்லை, பணிந்து கொள்வதும் இல்லைன்னு வைராக்கியமாய் சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு நடந்த விஷயம் என்ன, அதில் நீங்கள் படிச்சிங்கன்னா வாசிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக வாசிங்க. அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும். பிறகு நடந்த விஷயத்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும்
30வது வசனம். பின்பு ராஜா சாத்ராக் மேசா ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். அல்லேலூயா. உயர்த்தப்படுவதற்கு அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த தீர்மானமே காரணம். ஆகவே உங்க எல்லாருக்கும் அன்பா சொல்றேன், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், வாழ்க்கை முழுக்க ஜெயம் பெற வேண்டும் என்றால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? இதோ இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல செத்தாலும் பரவாயில்லைன்னு உறுதியாய் நிற்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. உறுதியாக நிற்கிறவர்களாக இருக்கணும். இப்போ எல்லாத்துக்கும் நெருக்கடி வந்த பொழுது தானியேல் எப்படி ஆவிக்குரிய நண்பர்களை அழைத்து எல்லாம் சேர்ந்து கர்த்தரை நோக்கி மன்றாடி ஆபத்துக்கான காரணமாயிருந்த சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொன்னாரோ தானியேல், அதுபோல நாமளும் ஆண்டவர் சமூகத்திலே ஆவிக்குரிய நண்பர்களோடு கூடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாங்க இன்னைக்கு சாயங்காலம் வந்து கூடலாம் அப்படின்னா யாரெல்லாம் வருவீங்க? ஒரு கை கீழே இல்லாமல் எல்லா கையும் மேலே இருக்கும். ஆனால் மேலே மாடியில் ஏறி வந்து பார்த்தா ஒரு தலையும் இருக்கிறது இல்லை. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது. ஒரு ஜெபம் வைக்கிறோன்னா அது யாருக்காவ? ஒரு கூட்டம் வைக்கிறோன்னா அது யாருக்காவ? நல்லா சொல்லுங்கள், யாருக்காவ? உங்களுக்காக தானே. உங்களுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து உங்களுக்காகவே நாங்களும் பிரயாசப்பட்டு வந்து நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது யாருக்காக? அது வேறு யாருக்காவது வச்சுருந்தா கூட என்னவாக இருக்கும்? பயனாக இருக்குமே. நீங்கள் எப்படியாவது என்றும் ஜெயத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே, அந்த ஜெயத்தை பெறுவதற்காக நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்திலிருந்தும் நடைமுறை வாழ்க்கையிலிருந்தும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகவே ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்து உங்களை வர வைக்கிறார். ஆகவே நீங்கள் அந்த இடத்துல சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏன்னா ராஜா ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணார். ஆயத்தம் பண்ணிட்டு எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தார். அழைப்பு கொடுத்தவர் மறுபடியும் போய் தன்னுடைய ஊழியக்காரர்களை விட்டு அழைச்சிட்டு வர சொன்னார். அந்த நாளும் வந்துடுச்சு. எல்லாரும் வர சொன்னதுக்கு ஒருத்தர் சொன்னான், நான் வர முடியாது, 5 மாடு கொண்டேன்னா. ஒருத்தர் சொன்னான், நான் இப்போ தான் என்ன பண்ணியிருக்கிறேன், கல்யாணம் பண்ணியிருக்கேன், வரக்கூடாதுன்னு சொன்னான். எனக்கு வேலை இருக்குன்னா. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லிட்டு போயிட்டான். ஹல்லேலூயா. கூப்பிட்றது யாரு? ராஜா. ஆனால் அதையும் தாண்டி இப்படி போயிட்டுருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாரு ராஜா? இவங்களெல்லாம் தள்ளு, எல்லாம் அங்கங்கே இருக்கிறவங்க, அனாதைக, நிறைய வியாதினால் பாதிக்கப்பட்டவங்க, வேலியில் இருக்க அமர்ந்திருக்கிறவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு வா. விருந்து சாலை விருந்தாளிகளால் என்ன செய்தது? நிறைந்தது. அந்த வழக்கத்தின்படி அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் கொடுப்பாங்க, கல்யாண வஸ்திரம். எல்லாரும் கல்யாண வஸ்திரம் போட்டு வந்து உட்காந்து சந்தோஷமாய் சாப்பிடுகிற நேரத்தில் ஒருத்தன் மட்டும் என்ன இல்லாமல் இருந்தான்? கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இருந்த கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தான். அவன் யாருன்னா ரொம்ப பிஸியான ஆள். வர முடியாதுன்னு ஓடனால அதில் ஒருத்தன் சரி பரவாயில்ல எப்படியாவது போயிடுவோன்னு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து பிறகு உள்ளே வந்திருப்பான் போட்டுருக்கு. உள்ளே எப்படி வந்திருப்பானோ தெரியலையே. என்ன நேரடியாக வந்திருந்தா பார்த்துருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க ட்ரெஸ்ஸை. இவன் திருட்டுத்தனமாக உள்ளே வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதுவும் அந்த டைம் தாண்டி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெஸ்ஸு கொடுக்குற நேரம் தவிர அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்தவனா இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கடைசி நேரத்தில் வந்து ஆமேன் போகிறதுக்கு வந்த கேஸாக இருக்குமோ என்னமோ தெரியல. என்ன ஆகிப்போச்சு? ஆளை அடையாளம் கண்டுபிடிச்சு அவனை கையும் காலையும் கட்டி புறம்பான இருளிலே போட்டார்கள். நன்றாக நாம் கவனிக்க வேண்டும். நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ளே வைராக்கியமாக இருக்கிறோமோ, ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ உறுதியேற்று வாழ்கிறோமோ, அப்படிப்பட்ட நம் எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் ஜெயம் தருகிறவராக இருக்கிறார். அவர் வெற்றி தருகிறவராக இருக்கிறார். அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் மகிமையாக நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நெருக்க உண்டாகிற காலங்களிலே ஆவிக்குரிய நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவர்களோடு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவனுக்கு கட்டாயம் என்றும் ஜெயம். அது மட்டும் கிடையாது, தன்னையே அழிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப கடுமையான தண்டனை கொடுப்பேன். ராஜாவே முன்னாடி வந்து நின்னாலும் சரி, நாம் எடுத்துக்கொண்ட தீர்மானத்துல எப்படி என் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு பணிந்து குனிந்து ஆராதனை செய்வேன், மற்றபடி எதற்கும் நான் கையெடுக்கவோ ஆராதனை செய்யவோ மாட்டேன் என்று தன்னுடைய இருதயத்தை தீர்மானம் பண்ணி கொண்டது போல உறுதியாய் நின்று கொண்ட பொழுது ராஜா கடும் கோபம் கொண்டு இப்பொழுது அக்கினியை 7 மடங்கு ஆக்கினாலும் பரவாயில்லை. 7 மடங்கு ஆயிடுச்சு. 7 மடங்கு ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் அப்படியேதான் இருப்பேன்னு சொன்ன 3 பேரும் அங்கே பார்க்கிறோம் 4 பேரா உலாவிந்து வந்தார்கள். அந்த எந்த ராஜா இப்படி சொன்னானோ
அந்த ராஜாவே இவர்களுடைய தேவனை உயர்த்தினான், புகழ்ந்தான். அவருக்கு புகழ்ச்சியாக உறுதியாய் நின்ற இவர்களுக்கு அந்த தேசத்தில் உயர் பதவிகள் கொடுக்கப்பட்டன. இப்படிப்பட்ட இடைவிடாமல் ஆராதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் சில விஷயங்களை ஆண்டவருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் நாம் தியானிப்போம். இதெல்லாம் ஏதோ பிரசங்கமாக உங்களுக்கு பண்ணிவிட்டு போகாதபடிக்கு உங்களுக்கு இதையெல்லாம் பயிற்சி எடுக்க உங்கள் கையிலே கொடுக்கிறேன். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் ஒன்று சொன்னேனே, எழுதிட்டு வர சொன்னேனே. என்ன எழுதிட்டு வர சொன்னேன்? எதுல இருந்து? எபிரேயர் 11. எழுதினவங்க யாரு? எழுதிட்டு வந்தவங்க யாராரு? நல்லா அவங்க மட்டும் கைதுக்குங்க. 1, 2, வேற யாரும்? சரி, இன்னும் ஒரு முறை உங்களுக்கு சான்ஸ் தரேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அந்த யார் அவங்க எல்லாருமே விசுவாசத்துல உறுதியாய் நின்ற பரிசுத்தவான்கள், அவங்களுடைய பேரும் அவங்க எதனால எப்படி உறுதியா நின்னாங்கிறத ஒரு வார்த்தை 2 வார்த்தையில அழகா எழுதிடணும். சரியா? இன்னும் ஒரு சான்ஸ், நல்லா நீங்க எழுதுங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, அது உங்கள் வாழ்க்கையில அபியாசப்பட வேண்டியது அவசியம். ஆகவே அப்பாவோட கரத்துல ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் முழங்கால் படிட்டு இயேசு மகாராஜாவை நோக்கி பார்ப்போம். அவர் மாறாத தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி துதித்து ஸ்தோத்திரம் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். என்றும் ஜெயம். எங்கள் வாழ்க்கையில் நீர் இறங்கி என்றும் ஜெயம் கொடுக்கிறவராய் எங்களோடு கூட இருக்கிறதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆட்கொண்டு வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இந்த நாளை ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்குரிய பத்தி தண்ணீரை ஆசீர்வதிங்க, போக்குவரத்து ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளை இருக்கிறபடினால் ஆராதனையில் நாங்கள் தவறாமல் பங்கு பெறுவோம், ஆராதிக்கவும் நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று ஏசப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லா எதிர் சக்திகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சுட்டெரிக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டு வழி நடத்துங்க. எல்லா இடங்களிலும் நடக்கிற ஆராதனைகளை எல்லாம் பொறுப்பேற்று நடத்துங்க ஏசப்பா. உங்க நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். நடத்துகிற பிள்ளைகளை மாதிரி தொழிற்படுங்க. வர வேண்டியவர்களை கிருபையை அழைத்து வந்து சேருங்க. அநேக புதிய மக்களை கொண்டு வாருங்க. அற்புத அடையாளங்கள் நடைபெறுவதாக. உமக்கேற்ற ஆராதனையா எல்லா இடங்களும் நடக்க கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஏற்று வழி நடத்தும், பலப்படுத்துங்க. இந்த 7 நாட்களும் அற்புதமாய் நடத்தினவர் தொடர்ந்து மீதியான நாட்கள் நடத்தும் முடிய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். காத்து வழி நடத்துங்க, ஆசீர்வதியும், பலப்படுத்துங்க. கிருபை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை முழுவதுமே அவருடைய பரிசுத்தம். ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க உன்மேல் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தத்தினுடைய ஐக்கியமும் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.